ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேசி ஹோம் மேக்கிங். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது நான் வீட்லேயே சும்மா பண்ண கிராஃப்ட்டு. சும்மா கோலம் போட்டு நான் ஏற்கனவே அம்ப்ரெல்லா பண்ணியிருந்தேன் என் பையனோட பர்த்டேக்கு. அதை அப்படியே கட் பண்ணி விளக்கா மாற்றிட்டேன் கிராஃப்ட் ஒர்க்கில். தீபாவளினா ஸ்வீட்ஸ் இல்லாமையா, அதனால் நான் குலாப் ஜாமுன், காஜு கட்லி, முறுக்கு செஞ்சுருக்கேன். இது இந்தியாவில் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு போட்ட கோலம். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1.5 லிட்டர், அதாவது 1500 ml, எலுமிச்சை சாறு 3 டேபிள் ஸ்பூன், தண்ணி 6 கப் 1500 ml, சர்க்கரை 1.5 கப் 300 கிராம், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதித்த உடனே 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றி நல்லா கலக்குங்க. பால் நல்லா திரிஞ்சு வருது. ஒரு காட்டன் துணி எடுத்து பன்னீரை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு ஸ்மெல் பன்னீரில் வராமல் இருக்கிறதுக்காக வாஷ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றி பன்னீரை நம்ம ஏற்கனவே பன்னீர் எப்படி செய்யணும்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பன்னீரை வெடிக்கட்டின உடனே வெயிட்டான ஒரு பொருளை பன்னீர் மேலே வச்சுருப்போம் அந்த வீடியோவில். ஆனால் ரசகுல்லாவுக்கு இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி வைக்கணும். அப்போ தான் ரசகுல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னீரில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சிருங்க. ரெண்டரை மணி நேரம் இது மாதிரி துணியில் கட்டி வச்சுருங்க. 2.5 மணி நேரம் துணி கட்டி வைக்கிறதால நீங்கள் 5 நிமிஷம் பிசைஞ்சால் போதும் இந்த பன்னீரை 2.5 மணி நேரம் கழித்து. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 15 நிமிஷம் பிசைய வேண்டியதாக இருக்கும் நீங்கள் 2.5 மணி நேரம் வைக்கலன்னா. இப்போது சர்க்கரை பாகு செய்ய ஒரு பாத்திரத்தில் 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதித்த உடனே பன்னீர் பால்ஸை போட போகிறோம். நம்ம 2.5 மணி நேரம் பிறகு தட்டுக்கு பன்னீரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் இந்த பன்னீர் நல்லா பிசையணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், என் கையில் ஒட்டாமல் இருக்குது. இப்போ நம்ம 5 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டி பாலாக செஞ்சுக்க போகிறோம். எனக்கு 33 பால் வந்துச்சு 1 லிட்டர் பாலில். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் சர்க்கரை பாகு. இப்போ நம்ம பன்னீரை 2 பேட்சாக போட போகிறோம். ஸோ இப்போ பாதி
சக்கரை பாகை வந்து ஒரு பாத்திரத்துலையும் இன்னொரு பாதி வந்து இன்னொரு பாத்திரத்துலையும் வச்சுக்க போகிறேன். பாதி பன்னீர் பால்ஸ் இப்போ போட்டுடலாம். மீதி பால்ஸ் வந்து இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பாகு, அதில் வந்து போட போகிறேன். இப்போது பன்னீர் பால்ஸ் போட்டாச்சு ரெண்டுத்துலேயுமே. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விட போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் போடுறேன் 1/2 டீஸ்பூன். இதில் 1/4 டீஸ்பூன் போடுறேன். இன்னொரு பாத்திரத்தில் இருக்கு இல்லையா அதுலேயும் 1/4 டீஸ்பூன் போடுறேன். போட்டு இது மாதிரி நல்லா கலக்கிட்டு திருப்பி மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுவேன். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ரசகுல்லா ரெடி. உங்களுக்கு ரசகுல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தேசி ஹோம் மேக்கிங் சேனலுக்கு. நீங்களும் ரசகுல்லா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தீபாவளியை. பை.